ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 பேஜ் நம்பர் 22 எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம். அதில் 11th சம் எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து 1 to 9 வரைக்கும் இருக்க எல்லா நம்பராலையும் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? ஃபைண்ட் இப்போ 1 to 9 என்ன? 1 to 9 என்ன? நம்பர்ஸ் எல்லாம் லைன் எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 எழுதியாச்சு. இட் இஸ் எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஏன் இது வந்து எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னா, சம்மில் ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மாலஸ்ட், லீஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்திருந்தா எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கோம், சைமில்டேனியஸ்லி, டுகெதர் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த நம்பர் வரிசை எழுதி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகும் அப்படி சொல்லிட்டு. பார்க்கலாமா? டிவிசிபிள் ஆகுமா? இப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்? 2 3 5 7 11 அண்ட் so on. இப்படி தானே நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தானே நம்மளுக்கு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு 2வால் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கலாமா? 2வால் டிவைட் பண்ணணும். இப்போ 1 2 டேபிளில் வராது, 1 அப்படியே போட்டுக்கோங்க. 2 1s are 2. ஓகே, 2 டேபிளில் 3 வராது, ஸோ 3 அப்படியே எழுதிக்கோங்க. 2 2s are 4, அப்போ 2 எழுதுங்க. 5 வருமா? வராது 2 டேபிளில். 6 வருமா? 2 3s are 6. 7 வந்து 2 டேபிளில் வராது, ஸோ 7 அப்படியே எழுதிக்கோங்க. 8 2 டேபிளில் வருமா? 2 4s are 8. தென் வந்து 9 2 டேபிளில் வருமா? வராது, ஸோ 9 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 டேபிளில் ஒரு 2 வரும், 4 வரும், ஸோ 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 1 1 இது அப்படியே போட்டுக்கோங்க. 3 2 டேபிளில் வராது, ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க. 2 1s are 2, ஸோ 1 போடுறோம். 5 அப்படியே எழுதுங்க. 3 வராது 2 டேபிள், அப்படியே எழுதுங்க. 7 2 டேபிளில் வராது, அப்படியே 7 எழுதுங்க. 2 2s are 4, 9 அப்படியே எழுதுங்க. இப்போ திருப்பி நம்ம 2 டேபிளில் வரலாமா? ஒரு 2 இருக்கு இல்லையா, திருப்பி 2 டேபிளில் பண்ணுங்கள். 1 1 3 அப்படியே எழுதுங்க. 1 5 3 7 2 1s are 2, அப்போ இது மட்டும் வரும் 9. அது இப்போ என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் போடலாமா? ஏன்னா இங்கே ஒரு 3 3 இங்கே 3 வந்து நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகும். ஸோ 1 1 3 1s are 3 1 5 3 1s are 3, இங்கே ஒரு 1 வரும். 7 வராது 3 டேபிளில், ஸோ 7 அப்படியே எழுதிக்கோங்க. 3 3s are 9. ஓகேவா? இன்னொரு 3 போடலாமா? 1 1 1 1 5 1 7 1 3 1s are 3. இப்போ 5 டேபிளில் போடலாமா? ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல 1 1 1 எழுதும்போது. 5 1s are 5 1. இந்த 7 வந்து 5 டேபிளில் வராது இல்லையா, ஸோ 7 அப்படியே எழுதுங்க. ஓகேவா? 1 1. இப்போ இன்னொரு 7 டேபிளில் போடலாமா? 1 1 1 1 1 எல்லாமே 1 தான். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? 2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 7 அப்படி எழுதலாமா? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பாருங்கள், நான் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 into 2 into 2 into 3 எடுத்து எழுதியிருக்கேன்னா, 2 into 2 என்ன? 4 4 into 2 8 8 into 3 என்ன? 24 வரும். 24 into 3 பண்ணிங்கன்னா 72 வரும். 72 into 5 பண்ணோம்னா நம்மளுக்கு 360 வரும். 360 வரும். 360 into 7 பண்ணோம்னா நம்மளுக்கு 2520 வந்துடும். இதுதான் the smallest number which is exactly divisible by 1 to 9 numbers. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 12th சம் என்ன கொடுத்துருக்காங்க? the product of any 3 consecutive numbers is always divisible by 6. ஜஸ்டிஃபை this ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது 3 கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வர்ற ஆன்சர் வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது என்னென்ன? 1 2 3 4 5 6 ஏதாவது 3 நம்பர்ஸு, அதாவது கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன? அடுத்தடுத்த நம்பர்ஸு. இப்போ 1 2 3 ஒரு செட் எடுத்துக்கலாம், 3 4 5 ஒன்று எடுத்துக்கலாம், 5 6 7 எடுத்துக்கலாம், 7 8 9 எடுத்துக்கலாம். அதாவது அடுத்தடுத்த நம்பர்ஸாக இருக்கணும். நான் இப்போ எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 4 5 6 இந்த 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 into 5 into 6 பண்ணோம்னா 4 5s are 20 20 into 6 120 வருது. 120 நம்மளுக்கு 6ஆல் டிவிசிபிள் ஆகும் இல்லையா? இட் இஸ் டிவிசிபிள் பை 6.
ஓகேவா? அப்போ இதே மாதிரி நம்ம 6, 7, 8 அடுத்தடுத்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 6, 7, 8 பண்ணோம்னா 336 வருது. 336ம் 6ஆல் டிவிசிபிள் ஆகும். இங்கே பாருங்கள் டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 56 ஆன்சர் வரும். 3, 4, 5 எடுத்தோம்னாலும் 3 × 4 × 5 = 60. 60 is also divisible by 6. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு எழுதிங்க. ஓகேவா? We have justified this statement. We have verified this statement. Okay? 13th sum என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலர்விழி and Karthika and Anjali are friends and natives of the small village. They work at different places. Malarvili comes to her home once in 5 days. Malarvili வந்து 5 days once வீட்டுக்கு வராங்க. Similarly, Karthika and Anjali come to their homes once in 6 days and 10 days. மலர்விழி வந்துட்டு 5 days once வீட்டுக்கு வராங்க. கார்த்திகா வந்துட்டு 6 days once வராங்க. அஞ்சலி வந்து 10 days once வராங்க. அப்போது எல்லாருமே ஒட்டுக்கா எப்போ மீட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அஸ்யூமிங் தட் they met each other on the 1st October. when will all the 3 meet again? அதாவது அக்டோபர் 1 மீட் பண்ணிக்கிறாங்க. திருப்பி எப்போ மீட் பண்ணுவாங்க 3 பேருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது திருப்பி எகெயின் அப்படின்னு வந்திருக்கு ஒரு இது ஒரு கீவேர்டை எடுத்துக்கோங்க. 3 பேர் திருப்பி எப்போ ஒட்டுக்கா மீட் பண்ணுவாங்க? இப்போ அந்த சம் பாருங்கள். அந்த ஃபோன் அலாம் திருப்பி எப்போ ஒட்டுக்கா அடிக்கும்? அந்த சிக்னல் வந்து எப்போ ஒட்டுக்கா சேஞ்ச் ஆகும்? அதெல்லாம் சைமல்டேனியஸ்லி எகெயின் வந்துச்சு. இங்கே எகெயின் மட்டும் வருது. அப்போது திஸ் இஸ் அன் LCM ரிலேட்டட் ப்ராப்ளம். 13th சம் பார்க்கலாமா? This is an LCM related problem. So we need to find LCM of 5, 6 and 10. இப்போ கண்டுபிடிக்கலாமா? மலர்விழி வந்து பாருங்கள். மலர்விழி வந்து 5 days once வராங்க. கார்த்திகா 6 days once வராங்க. அஞ்சலி 10 days once வராங்க. எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 5, 6, 10க்கு நம்ம வந்து LCM கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் வருமா? 5 வந்து 2 டேபிளில் வராது, அப்படியே போட்டுக்கோங்க. 2 3s are 6, 2 5s are 10. ஓகேவா? இப்போ 3 டேபிளில் போடுங்க. 3ஆல் டிவைட் பண்ணும்போது 5 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ 5 அப்படியே எழுதிக்கோங்க. 3 1s are 3. 5 டேபிளில் மட்டும்தான் வரும், 3 டேபிளில் வராது. ஸோ 5 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 5 1s are 5, 1 அப்படியே எழுதிக்கோங்க. 5 1s are 5. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல எடுத்து எழுதணுன்னா 2 × 3 × 5 வரும். 2 × 3 6, 6 × 5 30. அப்போ LCM என்ன? 30. அப்போ all 3 will meet again after 30 days. அப்போ அக்டோபர் 1 அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 30 days அப்படின்னா அக்டோபரில் வந்து நம்மளுக்கு 31 days இருக்கிறனால அக்டோபர் 31 வந்து அவங்க வந்து திருப்பி மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? வாழ்க வளமுடன் குட்டீஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.